ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 2.2ல் ஒன்றாவது சம் பார்க்க போகிறோம். என்னது n வந்து ஒரு இயல் எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணின் எந்த எண்ணின் மதிப்புகளுக்கு 4 பவர் n வந்து கடைசி டிஜிட் வந்து கடைசி இலக்கம் வந்து 6ன்னு முடியும். சரிங்களா? அப்படி எந்த இதில் முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 பவர் n 4 பவர் 1 போடுங்க. என்ன வரும்? 4 பவர் 1 போட்டோம்னா n = 1 எனில் 4 பவர் 1 போட்டோம்னா என்ன வரும்? 4 தான் வரும். அதே மாதிரி n = 2 அப்படின்னு போட்டு பாருங்க. 2 எனில் என்னது? 4 பவர் 2 4 பவர் 2 என்னது? 4 16 4 × 4ன்னு வரும். 4 16. அடுத்து n = 3 எனில் 3 போட்டு பாருங்க. என்ன வரும்? 4 பவர் 3. அப்போ 4 16 16 4 எத்தனை? 64ன்னு வரும். சரிங்களா? அடுத்து n = 4 எனில் என்ன வரும்? 4 பவர் 4ன்னு வரும். அப்போ 64ஓட 4 பெருக்கணும். அப்படி தானே? 64ஓட 4 பெருக்கணும். பாருங்கள், இந்த இதில் கடைசி இலக்கம் என்னது? 4 × 4 தான். 4 × 4 பெருக்கினாலே என்னது தான் வரும்? 6 தான் வரும். கடைசி 16ல் லாஸ்ட்டு டிஜிட் 6 தான் வரும். அப்படி தானே? இங்கே பாருங்கள், என்ன வரும்? 4 16 6 6 24 25 256 வருது. அப்போது இந்த இதில் என்ன வரும்? 256. சரிங்களா? இப்போது இதுக்கடுத்த நம்பர் என்ன வரும்? 6 24 அந்த மாதிரி 4ன்னு வரும். இதுக்கடுத்த நம்பர் என்ன வரும்? நம்மளுக்கு இதுக்கடுத்த நம்பரு 4ஆல் தான் பெருக்கும். அப்போ 4 16ன்னு வரும். அப்போ ஒரு இது விட்டு ஒரு இது வருது. அதாவது இரட்டைப்படை எண்களுக்கு மட்டும் வருது. பாருங்கள், 2ல் வருது, அடுத்து 4ல் வருது, அடுத்து 5ல் வராது, 6ல் வரும். அப்படி தானே? அப்போது இதோட ஆன்சர் என்னதுன்னா இரட்டைப்படை எண்களுக்கு மட்டும்தான். இரட்டைப்படை எண்களுக்கு n வந்து ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தால் என்னது? நம்மளுக்கு 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். சரிங்களா? இலக்கத்தை கொண்டு முடியும். அடுத்த சம் பார்ப்போமா? இந்த சம் இதோட முடிஞ்சு. அடுத்த சம் பார்ப்போம். ரெண்டாவது சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? m மற்றும் n இயல் எண்கள் எனில் m n இயல் எண்கள் எனில் m இன் m மதிப்புகளுக்கு என்னது? 2 பவர் n × 5 பவர் m என்ற எண் 5ங்கிற இலக்கத்தை கொண்டு முடியணுமா? 5ங்கிற இலக்கத்தை கொண்டு முடியணும். சரிங்களா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நம்ம 2 பவர் n மட்டும் எடுத்துக்கிறோம். அடுத்து 5 பவர் m மட்டும் எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றா எடுப்போம். சரிங்களா? 2 பவர் n எடுங்க, n கருதுக. சரிங்களா? இதை எடுத்துக்கோங்க. இப்போது n = 1ன்னு போட்டு பாருங்கள். என்ன வரும்? 2 பவர் 1 = என்னது? 2. சரிங்களா? அப்போ n = 2ன்னு போட்டு பாருங்கள். எனில் 2 பவர் 2 என்ன வரும்? 2 2 4. அதே மாதிரி n = 3 எனில் 2 பவர் 3 என்ன வரும்? 4 2 8 வரும். சரிங்களா? அதே மாதிரி n = 4 எனில் 2 பவர் 4 என்ன வரும்? n-க்கு பதிலாக 1 2 3 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணேன். n 2 16 வரும். அடுத்து n = 5 எனில் 5 எனில் நம்மளுக்கு என்ன வரும்? 2 பவர் 5 என்ன வரும்? 16 2 32. பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் எப்படி வருது? 2 4 8 6. அதுக்கடுத்து மறுபடியும் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படி தானே? இதுக்கடுத்து என்ன வரும்? 64ன்னு வரும். அப்படி தானே? 4 அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டு முடிகிறது எப்போதுமே என்னது? 2 4 8 6. சரிங்களா? அப்போது 2 பவர் எண்ணில் 2 பவர் எண்ணில் வந்து எல்லா எண்களுமே என்னது? 2 4 8 6ல் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ 5 பவர் m எப்படி முடியும்னு பார்ப்போம். 5 பவர் m இப்போ 5 n m = 1ன்னு போட்டு பாருங்கள். எண்ணில் என்னது? 5 பவர் 1 = என்னது? 5 தான் வரும். சரிங்களா? அடுத்து m = 2 எண்ணில் என்ன வரும்? 5 பவர் 2 என்ன வரும்? 5 25. அதுக்கடுத்து m = 3 எனில் 5 பவர் 3 என்ன வரும்? 25 125. சரிங்களா? அடுத்து m = 4 எனில் 4 போடுங்க. என்ன வரும்? 5 பவர் 4 அப்போ என்ன வரும்? 625. சரிங்களா? இதில் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் எல்லாமே, லாஸ்ட் இலக்கம் எல்லாமே 5ல் தான் முடியும். அப்படி தானே? அப்போது பாருங்கள், 5 பவர் mல வந்து எல்லாமே கடைசி இலக்கம் வந்து 5 கொண்டு தான் முடியும், எல்லா எண்களுக்குமே. சரிங்களா? அப்போ இப்போ பாருங்கள், 2 பவர் n 5 பவர் m 2 பவர் nனா நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 2 4 6 8. இதோட 5 பெருக்கி பாருங்கள். என்ன வரும்? 5 பெருக்கணும்னா என்ன வரும்? 2 10 4 20 6 30 8 40. அப்போ லாஸ்ட் டிஜிட் எல்லாமே என்ன தான் வருது? நம்மளுக்கு 0 தான் வருது. லாஸ்ட்டு இலக்கம் எல்லாமே 0 தான் வருது. அப்போது 2 பவர் nலையும் 5 பவர் mலையும் என்னது? கடைசி இலக்கம்
என்னதான் வரும்? கடைசி இலக்கம் 0 தான் வரும். அப்படி தானே? 0 என்ற எண்ணை கொண்டு முடியும். சரிங்களா? அப்போது நம்மளுக்கு என்னது? 5 வராது. சரிங்களா? எந்த இதுலையுமே எந்த மதிப்புலையும் நம்மளுக்கு 5 என்ற இலக்கம் வராது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் 3வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் மீபோவா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம மீபோவா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா யூக்ளிட்டோட வகுத்தல் தியரம் படி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அது மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து யூக்ளிட்டின் வகுத்தல் தியரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல. அதனால இன்னொரு மெத்தட் பார்ப்போம். சரிங்களா? என்னது? டானா வகுத்தல் படி பகா காரணி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்பரை எழுதிக்கோங்க. 25 25 25. சரியா? இப்ப பாருங்க, நம்ம வந்து இது வந்து என்ன பகா காரணி போட்டு கண்டுபிடிக்க போறோம். பகா காரணின்னா என்னது? ஒன்னாலை தன்னாலை வகுப்படுறதுதான் பகா காரணி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 பார்ப்போமா? 5 பாருங்க, என்னது? 5 25. சரிங்களா? அடுத்து ஒரு இந்த 2 மட்டும் எடுக்க முடியாது. அப்படிதானே? ஏன்னா 5வது டேபிள்ல வராது. அப்போ இங்க ஒரு 0 சேர்த்து இந்த நம்பரை சேர்த்து எடுத்துக்கிடுவோம். அப்ப 5. மறுபடியும் 5 25. இங்கேயும் 2 மட்டும் தனியா எடுக்க முடியாது. அதனால 0 சேர்த்து இந்த நம்பரை சேர்த்து எடுத்துக்கிடுவோம். 5 25. மறுபடியும் 5 போடுங்க. என்ன வரும்? ஓரஞ்சு 5, அந்த 0 அப்படி வரும். ஓரஞ்சு 5, 0 அப்படி வரும். ஓரஞ்சு 5. சரியா? இப்ப 3 போடுங்க. என்னது? 3 9, மீதி 1 இருக்கும். எத்தனை? 11. 3 9, மீதி 2 20 வரும். அப்ப என்ன வரும்? நம்மளுக்கு அரிமுனா 18 வரும். அப்படிதானே? அரிமுனா 18, மீதி 2 இருக்கும். 7 3 21 வரும். சரியா? அடுத்து என்ன டேபிள் போடலாம்? நம்ம 13வது வாய்ப்பாடு போடுங்க. 13வது வாய்ப்பாடு போடுங்க. என்ன வரும்? 1 13 13, 2 13, 2 13 26. 33ல 26 போச்சுன்னா எத்தனை வரும்? 4 3 7 வரும். 7 76 வரும். அப்போ எத்தனை? 5 13 65. அப்படிதானே? அப்போ 5 13 65. 76ல 65 போச்சுன்னா எத்தனை வரும்? 76ல 65 போச்சுன்னா 11 வரும். அப்படிதானே? அப்போ 117 இருக்கும். சரிங்களா? 117 இருக்கும். 13வது வாய்ப்பாடுல 117 எதுல வரும்? 9ல வரும். அப்படிதானே? அப்போ 9 13 எத்தனை? 117. சரிங்களா? அடுத்து பாருங்க, 7வது வாய்ப்பாடுல போடுங்க. 1 7 7 14 9 21. அப்படிதானே? அப்ப 3 21. 25ல இருந்து 21 போச்சுன்னா 4 வரும். 49. அப்போ 7 49. சரியா? இப்ப பாருங்க 37. 37 என்னது? பகா காரணி தான். அப்போ இதோட நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? வேற எந்த டேபிள்லயும் 37 வராது. இப்ப இதோட நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து வந்து என்னது? இந்த நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இந்த நம்பருக்கு போடுவோமா? பாருங்க, இந்த கீழே போட்டுருங்க. 36 36 36. சரியா? அதே மாதிரியே 6வது டேபிள்ல போடலாம். ஆனா 6வது டேபிள் வந்து என்னது? பகா காரணி கிடையாது. அதனால 3ல போடுங்க. என்ன வரும்? 13 3 26, 13 3 26. அடுத்து 13 3 26. சரியா? அடுத்தது மறுபடியும் 3வது டேபிள்ல போடுங்க. என்னது? 4 3 12 வரும். அடுத்து இங்க 1 மட்டும் எடுக்க முடியாது. அதனால 0 போடுவோம். போட்டு 12 சேர்த்து எடுத்துக்கிடுவோம். 4 3 12. மறுபடியும் 0 போட்டு 4 3 12. சரியா? அடுத்து 2வது வாய்ப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 2 2 2 4 0, 2 2 4 0, 2 2 4. மறுபடியும் 2ல போடுங்க. என்ன வரும்? 1 0 1 0 1. சரியா? இப்ப பாருங்க, இந்த 1 0 1 0 1 இந்த இதே மாதிரியே போட்டுடலாமா? பாருங்க, அதுல என்ன போட்டோம்? 3வது வாய்ப்பாடுல போட்டோமா? போடுங்க. என்ன வரும்? 3வது வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா 3 3 6 7 வரும். சரிங்களா? இப்போ அடுத்து 13ல போடுங்க. என்ன வரும்? 259 வரும். அதே மாதிரி 7வது வாய்ப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 37. சரியா? இப்போ இது ரெண்டுக்குமே என்னது? பகா காரணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தனித்தனியா எடுத்து எழுதுவோமா? பாருங்க, இந்த இதுக்கு கண்டுபிடிச்சது வந்து 5 2 தடவை இருக்கு. அப்படிதானே? அதனால 5 ஸ்கொயர் போட்டிருக்கேன். அடுத்து 3 ஒரு தடவை தான் இருக்கு. 13 ஒரு தடவை இருக்கு. 7 ஒரு தடவை இருக்கு. 37 ஒரு தடவை இருக்கு. சரிங்களா? அதை எழுதியாச்சு. 2வது இது பாருங்க, நம்மளுக்கு என்ன வரும்?
ஈக்குவல் டு 3 2 தடவை இருக்கு அப்படிதானே, அப்போ 3 ஸ்கொயர். அடுத்து 2 2 தடவை இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர். 3 வந்து 3 தடவை இருக்கு, அப்போ 3 கியூப் போட்டுக்கோங்க. சரிங்களா, 3 தடவை இருக்கு பாருங்க, இப்போ 3 கியூப் போட்டுக்கோங்க. அடுத்து 2 ஸ்கொயர். அடுத்து 13 ஒரு தடவை இருக்கு. அடுத்து 7 ஒரு தடவை இருக்கு. அடுத்து 37 ஒரு தடவை இருக்கு. சரியா, இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டோட மீப்போவா கண்டுபிடிக்கணும். என்னது, இந்த நம்பரு மற்றும் 36 36 36 இதோட மீப்போவா எப்படி கண்டுபிடிப்போம்? மீப்போவா இப்ப பாருங்க, இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்க நம்பர்ஸ். சரிங்களா, இதுல 3 பவர் 1 இருக்கு, இதுல 3 பவர் 3 இருக்கு. சரிங்களா, அப்ப இதுல இருந்து ஒரு மூலம் மட்டும்தான் வெளியெடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டுலயுமே வேணும். இதுல 3 பவர் 3 இருக்கு, இப்போ 3 தடவை இருக்கு. சரிங்களா, 3. ஆனா இதுல ஒரு தடவை தான் இருக்கு, அப்போ ஒரு தடவை தான் எடுக்கணும் நம்ம. 3 பவர் 1 இன்ட்டு 5 இதுல வந்திருக்கான்னு பாருங்க, வரவே இல்லை, அப்ப 5 எடுக்கக்கூடாது. அடுத்து 13 எடுத்துக்கோங்க, ரெண்டுலயுமே இருக்கு, 13 எடுத்துக்கோங்க. அடுத்து 7 ரெண்டுலயுமே இருக்கு, எடுத்துக்கோங்க. 37 ரெண்டுலயுமே எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, 37 இன்ட்டு 7 என்னது, 259 அப்படிதானே. 259 இன்ட்டு 289 இன்ட்டு 13 13ஓட பெருக்கணும், இந்த நம்பர் வரும். அடுத்து என்னது, இன்ட்டு 3 3ஓட பெருக்கினா என்ன வரும், இந்த நம்பர் வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, 10101 தான். சரிங்களா, 10101. அதாவது இந்த இதை அப்படி இந்த இதுல பெருக்கிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இதை அப்படி எழுதிருக்கோம் எடுத்து. உங்களுக்கு டவுட்டா இருந்தா பெருக்கினால் பாத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சம் பார்ப்போம். பாருங்க, எனக்கு 4வது சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 13824 ஈக்குவல் டு 2 பவர் ஏ 3 பவர் பி எனில் ஏ மற்றும் பி யின் மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதே மாதிரிதான், தானா வகுத்தல் போடுங்க. என்ன வரும், 13824 என்னது 2ஆவும் 3ஆவும் தான் பிரிக்கணும். சரிங்களா, நம்ம 2ஆவும் 3ஆவும் பிரிப்போமா, பாருங்க. 2வது வைப்பாடு போடுங்க, என்ன வரும், 6 2 12 இப்படிதானே. மீதி 1 இருக்கும், 18 இருக்கும், 9 2 18. அடுத்து மீதி இருக்காது, அதனால 1 2 2 2 4 மறுபடியும் 2 போடுங்க, என்ன வரும், 3 2 6 4 2 8 மீதி 1 இருக்கும், 5 2 10 மீதி 1 இருக்கும், 6 2 12. சரியா, அடுத்து 2வது வைப்பாடு போடுங்க, 1 2 மீதி 1 இருக்கும், 7 2 14. அடுத்து 2 2 4 மீதி 1 இருக்கும், எனது 8 2 16 மறுபடியும் 2 என்ன வரும், 7 2 14 8 2 16 மீதி 1 என்னது, 6 2 12 4 2 8 மறுபடியும் 2 என்ன வரும், 4 2 8 3 2 6 2 2 4 மறுபடியும் 2 போடுங்க, என்ன வரும், 2 2 4 1 2 மீதி 1 6 2 12 மறுபடியும் 2 போடுங்க, என்னது 1 2. அடுத்து இங்க வந்து 1 எடுக்க முடியாது, அதனால 0 போட்டுட்டு என்னது 8 2 16. சரியா, மறுபடியும் 2 எத்தனை, 5 2 10. அடுத்து 4 2 8. சரியா, அடுத்து மறுபடியும் 2 போடுங்க, என்ன வரும், 2 2 4. அடுத்து மீதி 1 இருக்கும், 7 2 14. அடுத்து இப்போ 2வது டேபிள்ல வராது, இப்படிதானே. இரட்டைப்படை என்ன இருந்தாதான் 2வது வைப்பாடுல வரும். இப்போ 3வது டேபிள் போடுங்க, என்னது 7 3 21 8 3 24 9 3 27. சரியா, அடுத்து மீதி 3 3 9 மறுபடியும் 3 1. சரியா, இப்போ இதுல எத்தனை இது வந்திருக்குன்னு பாருங்க. 2 எத்தனை தடவை வந்திருக்கு, 3 வந்து எத்தனை, 1 2 3 தடவை வந்திருக்கு. 2 பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 தடவை வந்திருக்கு. சரியா, அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் என்னது, 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் 3 3 தடவை வந்திருக்கு, 2 வந்து 9 தடவை வந்திருக்கு. இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் ஏ இன்ட்டு 3 பவர் பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்கு, அப்ப எனவே ஏ ஈக்குவல் டு 9, பி இருக்க வேண்டிய இடத்துல என்னது 3 இருக்கு, அப்போ பி ஈக்குவல் டு 3. சரிங்களா, இதுதான் ஆன்சர். 2.2ல 5வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, p1 பவர் x1 இன்ட்டு p2 பவர் x2 இன்ட்டு p3 பவர் x3 p4 பவர் x4 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,13,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து p1 p2 p3 p4 அப்படிங்கிறது ஏறு வரிசையில் அமைந்த பகாய். அதுக்கடுத்து x1 x2 x3 வந்து என்னது முழுக்கள். இது ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை பகா காரணியை பிரிப்போமா, டானா வகுத்தல் படி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1,13,400 ஏறு வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ல இருந்து ஆரம்பம். சரிங்களா, 2 3 5 அந்த மாதிரி. பகா காரணினா
ஒன்னாலே தன்னாலே வகுப்படுறது. ஃபர்ஸ்ட் 2 போடுங்க, என்ன வரும்? I 2 10 மீதி 1 வரும். அப்போ 6 2 12 மீதி 1 7 2 14 அடுத்து 0 0 போட்டுக்கோங்க. அடுத்து மறுபடியும் 2 போடுங்க, என்ன வரும்? 2 2 4 மீதி 1 எண்ணி 2 16 அடுத்து 32 6 மீதி 1 5 0 மறுபடியும் 2 போடுங்க, என்ன வரும்? 1 2 அடுத்து 4 2 8 அடுத்து என்ன வரும்? நம்மளுக்கு 1 2 மீதி 1 இருக்கும், 7 2 14 மீதி 1 இருக்கும், I 2 10. சரியா? அடுத்து 3 போடுங்க, என்ன வரும்? 3 போட்டா என்ன வரும்? 4 12 அப்படிதானே? மீதி 2 வரும். அப்போ 7 3 21 7 அடுத்து 32 சாரி 23 6 அப்போ 2 மீதி 1 இருக்கும் அப்படிதானே? அப்போ 15 வரும். I 3 15. சரியா? அடுத்து 3வது வாய்ப்பாடுல வருமா பாருங்க. 1 3 3 அடுத்து மீதி 1 இருக்கும், I 3 15 அப்படிதானே? 15 மீதி 2 இருக்கும். அப்போ 7 3 21 மீதி 1 இருக்கும். அப்போ என்ன வரும்? I 3 15. சரியா? அடுத்து 3வது வாய்ப்பாடுல போடுங்க, என்ன வரும்? I 3 15 அடுத்து என்னது? 23 6 அடுத்து மீதி 1 இருக்கும், I 3 15. சரியா? இப்போ இது வந்து எத்தனை? 3வது டேபிள்ல வராது அப்படிதானே? 5வது டேபிள் போடுங்க. 5வது வாய்ப்பாடுல 1 5 5 அடுத்து இங்க வந்து இங்க 2 வராது, அதனால நம்ம 0 கண்டிப்பா சேர்க்கணும். சேர்த்துட்டு 25 மொத்தமா எடுத்துக்கோங்க. I 5 25 I 5 25. சரியா? அடுத்து மறுபடியும் 5வது டேபிள்ல போடுங்க, என்ன வரும்? 2 10 அடுத்து 4 5. இப்ப பாருங்க 3வது டேபிள்ல வரும் அப்படிதானே? அப்போ 3வது டேபிள்ல போறங்க, என்ன வரும்? 13 3 7 3 21 அப்படிதானே? அப்போ என்ன வரும்? 7 அடுத்து மீதி லாஸ்ட் 1 1 வரும். சரியா? இப்ப பாருங்க நம்ம இத வந்து எப்படி எழுத போறோம்னா P1 கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? P1 கிராஸ் P1 பவர் x1 P2 பவர் x2 P3 பவர் x3 P4 பவர் x4 ஈக்குவல் டு என்னது? 1 1 3 4 0 0. சரியா? இப்போ இந்த இதை வந்து 7 வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க அப்படித்தானே? அப்போ ஃபர்ஸ்ட் 2 எழுதிக்கிறோங்க. என்னது? 2 பவர் எத்தனை தடவை இருக்கு? 2 1 2 3 தடவை இருக்கு. அப்போ 3 தடவை எழுதிக்கோங்க. இன்ட்டு அடுத்து 3 எழுதிக்கோங்க. 1 2 3 இங்க ஒரு தடவை வந்திருக்கு பாத்தீங்களா? அப்போ 4 தடவை வந்திருக்கு 3. அப்போ 3 பவர் 4 இன்ட்டு அடுத்து என்னது? 5 5 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 2 தடவை வந்திருக்கு. அப்ப 5 பவர் 2 இன்ட்டு 7 பவர் 1 ஈக்குவல் டு 1 1 3 4 0 0. இப்போ இது 2ஐ கம்பேர் பண்ணுங்க பாருங்க. P1 ஈக்குவல் டு என்னது? 2 வரும். சரியா? அப்போ இது 2ஐ கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் ஃபோர்த். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க P1 ஈக்குவல் டு 2 வரும். அடுத்து P2 ஈக்குவல் டு 3 வரும். அடுத்து P3 ஈக்குவல் டு 5 வரும். அடுத்து P4 ஈக்குவல் டு 7 வரும். அதே மாதிரி x1 ஈக்குவல் டு என்ன வரும்? 3. மேல இருக்கிறது தான் பவர்ல உள்ளது தான் என்னது? x1 x2 x3 x4. சரிங்களா? அடுத்து x2 என்னது? 4. அடுத்து x3 என்னது? 2. அடுத்து x4 என்னது? 1. சரிங்களா? இந்த சம்மு இதோட முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போம். 6வது சம் பாருங்க. அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீபோமா மற்றும் மீபோவா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் 408 170 பகா காரணியா பிரிச்சிருவோம். 408 அடுத்து 170. சரியா? இப்ப பாருங்க 2வது வாய்ப்பாடுல போடுங்க. என்னது? 2 2 4 0 அப்படி வரும். 4 2 8 மறுபடியும் 2ல போடுங்க. என்னது? 1 2 0 2 2 4. சரியா? அடுத்து மறுபடியும் 2ல போடுங்க. I 2 10 அடுத்து 1 2. அப்போ மறுபடியும் 3ல போடுங்க. என்ன வரும்? 1 3 3 மீதி 2 இருக்கும். 7 3 21. சரியா? இதுக்கு மேல பிரிக்க முடியாது. 17 பகா காரணி தான். சரிங்களா? அடுத்து இதுல பாருங்க ஃபர்ஸ்டே 17 போட்டுக்கோங்க. ஈஸியா இருக்கும். 17 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஒரு 17 17 0 வரும். சரியா? அடுத்து இப்ப 5 போடுங்க. என்னது? 2 10 மறுபடியும் 2 போடுங்க. 1 2. சரியா? இப்போ இத பிரிச்சு எழுதிருங்க. 408க்கு என்ன வரும்? நம்மளுக்கு 2 3 தடவை இருக்கு. அப்ப 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 17. சரியா? இந்த ஒரு 17 இருக்கு. இதை விட்டுறக்கூடாது. 17 கண்டிப்பா எடுக்கணும். சரிங்களா?
இல்லாட்டி இப்படி போட்டுக்கோங்க 17 கீழே 1. சரியா? இப்ப பாருங்க அடுத்து 170 ஈக்குவல் டு 17 பவர் 1 இன்ட்டு 5 இன்ட்டு 2. சரியா? 5 ஒரு தடவை வந்திருக்கு, 2 ஒரு தடவை வந்திருக்கு. இப்போ இதுல மீ போமா என்னது? மீச்சிறு பொது மதிப்பு. சரிங்களா? இப்போ இதுல வந்து இருக்கிறதுல எது ஹையஸ்டா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 2ல இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஆனா 2/3 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட். அப்படிதானே? 2/3 தான் அதிகம். அப்போ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 3 இந்த இதுல இல்ல அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. 3ஐ கண்டிப்பா எடுக்கணும். அதுக்கடுத்து 5 இந்த இதுல இல்ல, அதனால எடுக்காம விட்டுறக்கூடாது, அதை எடுக்கணும். 17. சரிங்களா? இந்த 2 இதுலயுமே எல்லா நம்பருமே வரணும். சரிங்களா? ஆனா 2 தடவை இருந்துச்சுன்னா ஒரு தடவை வந்தா போதும். எது ஹையஸ்ட் வேல்யூ அதை மட்டும் போட்டா போதும். சரிங்களா? இதுல 17 2 தடவை வந்திருக்கு, ஆனா 2லயுமே 1 தான் இருக்கு. இதுல 2 தடவை வந்திருக்கு, ஆனா இதுல வந்து 3 தான் அதிகமான பவர், அதனால 3 போட்டிருக்கோம். இதுல 3 வந்ததுனால 3 எழுதிருக்கோம், இதுல 5 வந்ததுனால 5 எழுதிருக்கோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் இப்ப பெருக்குங்க. என்ன வரும்? 17 5 எத்தனை? 170. அப்படிதானே? சாரி 17 பாருங்க, 17 5 எத்தனை? 85. சரியா? இப்ப பாருங்க, இங்க 2 2 4 4 2 8 M1 24. 3 தடவை 2 வந்து பெருக்கணும். சரியா? 3 இருக்கிறதுனால 2 இன்ட்டு 2 2 2 4 வரும். அடுத்து இங்க பாருங்க 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 2 2 4 4 2 8 வரும். சரிங்களா? அடுத்து M1 24ன்னு வரும். இது எல்லாத்தையும் பெருக்குனா பாருங்க என்ன வரும்? 2040 வரும். சரிங்களா? அடுத்து மீ போவா கேட்டிருக்காங்க. சரிங்களா? மீ போவாக்கு என்ன செய்வோம்னா இருக்கிறதுல குறைஞ்சது 2க்கும் பொதுவா உள்ளது எடுப்போம். சரிங்களா? இந்த இதுல 2க்கும் பொதுவா உள்ளது என்னது? 2. அப்போ 2 எடுத்துக்கோங்க. 2ல பவர் 1 தான் இருக்கிறதுல குறையா இருக்கு, அதனால 2 எடுத்துக்கிறோம். அடுத்து 2க்கும் இன்னொன்னு பொதுவா இருக்கிறது என்னது? 17. சரியா? அப்போ 2 இன்ட்டு 17 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரிங்களா? 7 2 14 4 மீதி 1 1 2 3. சரியா? அப்போ 34 தான் ஆன்சர். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 2ல 7வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 24 15 36 ஆகிய எண்களால் மீறியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3க்கும் மீப்போமா கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னது? 1 2 3 4 5 6. இதுதான் என்னது? மிகப்பெரிய 6 இலக்க எண். அப்படித்தானே? இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 1 கோடி, அதுக்கு பேர். அப்படித்தானே? அப்போ இதுதான் என்னது? மிகப்பெரிய 6 இலக்க எண், அதாவது 9,99,999. சரியா? இப்போ இதுக்கு மீப்போமா கண்டுபிடிப்போமா? பாருங்க 24 3 இதுக்கும் 1 போல கண்டுபிடிப்போம் 36. சரியா? இப்போ 2வது வாய்ப்பாடு போடுங்க. என்ன வரும்? 1 2 2 2 4. அடுத்து கமா. இது வந்து என்னது? 2வது வாய்ப்பாடுல வராது, அதனால அதை அப்படி கீழே இறக்கிக்கோங்க. இது 36க்கு என்ன வரும்? 1 2 மீதி 1 இருக்கும். எண்ணி 2 16. சரியா? மறுபடியும் 2 போடுங்க. என்ன வரும்? 6 2 12. அடுத்து 15 அப்படி கீழே இறக்கிக்கோங்க. இங்க 9 2 18. சரியா? மறுபடியும் 2 போடுங்க. என்ன வரும்? 2 6. இது 2ம் 2வது வாய்ப்பாடுல வராது, அதனால அது அப்படி எழுதிக்குவோம். அடுத்து 3 போடுங்க. 1 3 3. அடுத்து 5 3 15. அடுத்து 3 3 9. சரியா? அடுத்து மறுபடியும் 3 போடுங்க. இங்க 1, இங்க 5, அடுத்து இங்க 1. சரியா? 1 3 3. அடுத்து இங்க 5 போடுங்க. 1 1 1. சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுக்கு மீ போமா எல்லாத்தையுமே பெருக்கி எழுதிட்டோம்னா அதுதான் என்னது? மீ போமா. சரிங்களா? இப்ப பாருங்க 2 இருக்கா? 2 இன்ட்டு அதை அப்படி எழுதிக்கோங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. அடுத்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5. பெருக்குங்க. என்ன வரும்? 2 2 4 4 2 8. அடுத்து M3 24. அடுத்து 5 3 15. 24 15 பெருக்குனா என்ன வரும்? 4 5 20 மீதி 2 2 10 11 12 1 4 4 1 2. சரியா? அப்ப 0 6 3 360 வருது. சரியா? அப்போ 360. சரியா? இப்போ மிகப்பெரிய 6 இலக்க எண் நம்மளுக்கு என்னது? மிகப்பெரிய 6 இலக்க எண். 6 இலக்க எண் என்னது? நம்மளுக்கு 1 2 3 4 5 6 6 தடவை 9. இதுதான் என்னது? மிகப்பெரிய 6 இலக்க எண். 9,99,999. சரியா? அப்போ இந்த எண்ணை வந்து இதை கொண்டு வகுத்தோம்னா இதுக்கு ஒரு மீதி வரும் தெரியுமா? அந்த மீதியை வந்து
இந்த நம்பரோட கழிக்கணும். கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னது மீதியின்றி வகுப்படும் 6 இலக்க எண் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ வகுப்பமா என்ன வரும்? 1 2 3 4 5 6. சரியா? 6 தடவை எழுதிக்கோங்க. 360. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எடுப்போம். அப்படிதானே? எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2வது வைப்பாடுல வரும். 2வது வைப்பாடுல என்னது 720 வரும். சரியா? இப்போ 9 இதை கழிங்க. 9 வரும். 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. அடுத்து 9ல இருந்து 7 போச்சுன்னா 2. அப்போ மறுபடியும் 9 கீழே இறக்குங்க. என்ன வரும்? இது வந்து எத்தனாவது வைப்பாடுல? 360ஓட 7 பெருக்குங்க. 7 பெருக்குனீங்கன்னா வரும். சரிங்களா? 7 × 0 என்னது 0. அடுத்து 6 7 எத்தனை? 6 6 36, 7 6 40, 7 6 42. அப்போ எத்தனை? 2 போட்டுக்கோங்க. மீதி 4 இருக்கும். அப்படிதானே? மீதி 4 இருக்கும். அடுத்து என்னது? 7 3 21. 21 + 4 என்னது 25. சரியா? இப்ப மறுபடியும் கழிங்க. என்ன வரும்? 9. 9ல இருந்து 2 கழிச்சா 7. அடுத்து 7ல இருந்து 5 கழிச்சா 2. மறுபடியும் அதே மாதிரி வந்துருக்கு. இந்த 9 கீழே இருக்கும். அப்படிதானே? இதே மாதிரியே 7 போடுங்க. என்ன வரும்? 2520 வரும். மறுபடியும் இதை கழிச்சா என்ன வரும்? இங்க 9 7 அடுத்து 2 வரும். மறுபடியும் இந்த 9 கீழே இருக்குவோம். மறுபடியும் 9 கீழே இருக்குவோம். 7 போடுங்க. என்ன வரும்? 20. மறுபடியும் இங்க மிச்சம் என்ன வரும்? 9. அடுத்து 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. அடுத்து 7ல இருந்து 5 போச்சுன்னா எத்தனை? 2. சரியா? அப்போ 279 வரும். இப்போ இந்த 279 இந்த நம்பரோட கழிங்க. என்ன வரும்? பாருங்க, தேவையான 6 இலக்க எண்ணுன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை இந்த பெரிய நம்பரோட கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வகுப்படும் எண் கிடைச்சிடும். அப்படிதானே? அப்போ இந்த இதோட கழிங்க. என்ன வரும்? 1 2 3 4 5 6. அடுத்து 279. சரியா? லாஸ்ட் தானே எழுதுவோம். 9 9 கழிச்சா 0. 9ல இருந்து 7 போச்சுன்னா எத்தனை? 2. 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. மிச்சம் என்னது? 3 தடவை 9. சரியா? அப்போ இந்த நம்பர் தான் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர். தேவையான 6 இலக்க எண் இந்த நம்பர் தான். சரிங்களா? அடுத்த சம் பார்ப்போமா? 8வது சம் பாருங்க. என்னது? 35 56 91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மீப்போமா கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் 35 56 அடுத்து 91. சரியா? இப்போ எத்தனை? 2வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 35 அப்படி வந்துடும். இங்க எத்தனை வரும்? 2 2 4 மீதி 1 எண்ணி 2 16. அடுத்து 91 அப்படி வந்துடும். மறுபடியும் 2ஆல போடுங்க. என்ன வரும்? 35 அப்படி வந்துடும். அடுத்து இங்க என்ன வரும்? 1 2 4 2 8. அடுத்து 91 அப்படி வந்துடும். அடுத்து மறுபடியும் என்னது? 2ஆல போடுங்க. 35. அடுத்து இங்க என்னது? 7 2 14. அடுத்து இங்க என்ன வரும்? 91 அப்படி வந்துடும். சரியா? அடுத்து மறுபடியும் 7ஆல போடுங்க. என்ன வரும்? 7 35. சரியா? அடுத்து 1 7. அடுத்து இங்க என்ன வரும்? 1 7 மீதி 2 இருக்கும். மொபைல் 21. சரியா? இப்ப பாருங்க, 5ஆல போடுங்க. என்ன வரும்? 1 1 5. அடுத்து 1 இங்க 13 வராது, அதனால 13 அப்படி போட்டுருவோம். அடுத்து 13 1 1 1. சரிங்களா? இப்போ இதுதான் என்னது? மீப்போமா. நம்மளுக்கு மீப்போமா என்னது கிடைச்சிருக்கு? 2 பவர் 3 இன்ட்டு 7 இன்ட்டு 5 இன்ட்டு 13. சரியா? இது எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? இது எல்லாத்தையும் பெருக்குனா 3640 வரும். சரிங்களா? இப்போ இதுல வந்து மீதி வந்து என்னது? 7 வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை கண்டிப்பா வகுத்தோம்னா, இந்த நம்பர்ஸை கொண்டு வகுத்தோம்னா என்னதான் வரும்? நம்மளுக்கு 0 தான் வரும். அப்ப 7 மீதி வரணும்னா இதோட ஒரு 7 மட்டும் கூட்டிட்டா போதும். அப்படிதானே? மிச்சம் வந்து 7 வந்துடும். அப்படிதானே? இங்க பாருங்க, 7 மீதி வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையான எண் என்னது? நமக்கு தேவையான எண் என்னது? 3640ஓட 7 கூட்டிட்டோம்னா நமக்கு தேவையான எண் வந்துடும். என்னது? 3647. சரியா? இதுதான் நம்மளுக்கு தேவையான எண். இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ. சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல் 10 இயல் எண்கள் என்னதுலாம் நம்மளுக்கு? முதல் 10 இயல் எண்கள்
முதல் 10 இயல் எண்கள் என்னெல்லாம் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் என்னது முதல் 10 இயல் எண்கள். இது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்? டானா வகுத்தல் மூலமா மீப்போமா கண்டுபிடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? இங்க 1, இங்க என்ன வரும்? ஓரன் 2. இந்த 3ல வராது, அதனால 3 அப்படி எடுத்துக்கிறோம். இங்க 2 2 4. அடுத்து இங்க பாருங்க என்ன வரும்? 5 அப்படி வந்துடும். இங்க 3 2 6, அதே மாதிரி 7 அப்படி வந்துடும். 4 2 8, இந்த 9 அப்படி வந்துடும். இங்க I 2 10. சரியா? மறுபடியும் 2ஆல போடுங்க. 1 அப்படி இருக்கும், 1 அப்படி இருக்கும். அடுத்து 3, இங்க ஓரன் 2, அடுத்து இங்க 5 அப்படி இருக்கும். இந்த 3 அப்படி இருக்கும். இந்த 7 அப்படி இருக்கும். அடுத்து 2 2 4, அடுத்து இங்க என்னது 9 அப்படி இருக்கும், 5 அப்படி இருக்கும். சரியா? மறுபடியும் 2ஆல போடுங்க. என்ன வரும்? 1 1, இந்த 3 அப்படி இருக்கும், 1, அடுத்து 5 அப்படி இருக்கும், 3 அப்படி இருக்கும், 7 அப்படி இருக்கும். அடுத்து இந்த 2 ஓரன் 2ஆ வரும், மாறும். அடுத்து இங்க 9 அப்படி இருக்கும், 5 அப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது வைப்பாடுல போடுவோமா? மூணாவது வைப்பாடுல போடுங்க. 1, இந்த 1, அடுத்து 1 3 3, அடுத்து இது 1, இந்த 5 அப்படி இருக்கும், இங்க 1 3 3 மாறிடும். அடுத்து 7 அப்படி இருக்கும், அடுத்து 1, இங்க 3 9ன்னு மாறிடும். அடுத்து இங்க 5. சரியா? அடுத்து மூணாவது வைப்பாடுல போடுங்க. 1 1 1 1, அந்த 5 அப்படி கீழே இறங்கிரும். இந்த 1, இந்த 7 அப்படி கீழே இறங்கிரும். 1, அடுத்து இந்த 3க்கு 1 3 3ன்னு வரும். அடுத்து இங்க 5. சரியா? வகுபடலைன்னா அப்படி கீழே இறக்கிடுங்க. அடுத்து அஞ்சாவது வைப்பாடுல போடுங்க. 1 1, இந்த 1, அடுத்து இங்க ஒரு 1, இங்க ஓரஞ்சு 5, அடுத்து இங்க 1 அப்படி இறங்கிரும். இங்க 7 7 வந்து என்னது அஞ்சாவது வைப்பாடுல வராது, அதனால 7 அப்படி இறக்கிடுங்க. 1, அடுத்து 1, இங்க ஓரஞ்சு 5. சரியா? இன்னும் 1 1 தான் இருக்கு. என்னது? 7 மட்டும் இருக்கு. அப்ப 7 மட்டும் போடுங்க. என்னது? 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை 1 கீழே. சரிங்களா? எல்லா நம்பரையுமே கீழே 1 ஆக்கியாச்சு. அப்படிதானே? அப்போ 1 ஆக்கிட்டோம்னா மீப்போமா என்னது? இது எல்லாத்தையும் பெருக்கி வர்ற ஆன்சர் தான் என்னது? மீப்போமா. சரிங்களா? இதுல வகுப்படாத எண்கள் இப்படி மொத்தமா போடும்போது அந்த டேபிள்ல வரலினா ரெண்டாவது டேபிள்ல போடும்போது நம்மளுக்கு 3 வந்து அந்த டேபிள்ல வராது, அதனால அப்படி கீழே இறக்கிட்டோம். பாத்தீங்களா? அதே மாதிரி இறக்கி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்தமா போடும்போது தனித்தனியானாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்ப மீப்போமா எழுதுவோமா? மீப்போமா பாருங்க. என்னது? 2 × 2 × 2, 3 தடவை 2 இருக்கு. அப்படித்தானே? எழுதியாச்சு. அடுத்து 3 2 தடவை இருக்கு. அப்போ 3 × 3, அடுத்து 5 ஒரு தடவை, அடுத்து 7 ஒரு தடவை. இது எல்லாத்தையும் பெருக்குங்க. என்ன வரும்? 2 2 4, 4 2 8, M3 24, 24 போட்டுக்கோங்க. 24 × 3, அடுத்து I7 35. இதை பெருக்குங்க. என்ன வரும்? இதை பெருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2520 வரும். சரிங்களா? இதான் என்னது? நம்மளோட மீப்போமா. சரிங்களா? வகுப்படக்கூடிய மீப்போமா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் நடத்துறேன். சரிங்களா? கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.